டூர் 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 டூர். நீங்க எல்லாரும் இறங்க வேண்டிய இடம் வந்துட்டு ஒவ்வொரு ஆட்களாக இறங்குங்க. ப்ரோ, கிராண்ட்மா, தேங்க்ஸ். நான் போக வேண்டிய இடம் வந்துட்டு. அட எரும மாட்டு பயலே, பஸ் ஸ்டாண்டில் சிவனேண்டி இருந்தவளை ஊர் முழுக்க சுற்றின்னு வந்துட்டு திருப்பி பஸ் ஸ்டாண்டிலேயே விட்டு விடுறியே. அவள் என்னடாண்டா என் தோல் மேலேயே நின்றுண்டு வந்தா. இப்போ தேங்க்ஸ் ப்ரோ, இறங்க வேண்டிய இடம் வந்துட்டுன்னு போகிறா. நீ என்னன்னா இதிலேயே கொண்டு வந்து விடுற. எங்கே இருந்துடா வாரீங்க? பாட்டி, எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் தேவையில்லை. நான் ஃப்ரீயாக தான் இந்த சர்வீஸ் பண்ணுறேன். பாய் பாட்டி. ஊருக்குள்ள நான் எவ்வளவு கெத்தா திரிஞ்சேன். இப்போ நாரியுடைஞ்சு திரியிறேன். இனி பஸ் வந்து நான் கைதடிக்கு போய் என்ன வேண்டி? கடவுளே. என்னடி கண்மணி, மூஞ்சிய தொங்க போட்டு இருக்கிற? கண்ணாக்கு வடையெல்லாம் கொடுத்தனியா? நல்லா சாப்பிட்டவரே. அக்கா, உண்மையாகவே இந்த வடை நல்லா இல்லை போல தான் இருக்கா. கண்ணை வடையை சாப்பிடவே இல்லை. பார்த்த உடனே அதுக்கு அந்த பாத்திரம் விளக்குற கம்பி மாதிரி இருக்குண்டு ஜன்னலால் தூக்கி போட்டுட்டாராம் அக்கா. ஏன் எனக்கு எதுவுமே செய்ய தெரியல, நான் சாதிக்கணும் தானே அக்கா. கண்மணி, நீ பாக்குற வேலையெல்லாம்டா சாதிக்க போறேன்ட்டு சுகந்தி அக்காவை சாக்காட்ட பார்த்துருக்க. பிறகு அதுகள் ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து குளிசி எல்லாம் வேண்டியன்னு வந்திருக்குதுகள். ஃபுட் பாய்சனிங் ஆக்கியிருக்கா. நீ பாக்குற வேலை சும்மா கையை வச்சுட்டு பேசாம இரு. கவிதா, சரி கவிதா, நான் இனி சமையல்ல சாதிக்கலை, வேறு ஏதாவது முறையில் சாதிப்போம். சரியடி உண்டு சாதிக்கிற கதையை அங்கால கொண்டு போ. மயூரி, சந்தோஷம் பிள்ளை கேள்விப்பட்ட நான். நீ எனக்கு சொல்லல என்ன நல்ல ஐடியா எல்லாம் கொடுத்து மயூரனை திடீரென கொண்டு வந்து நிப்பாட்டி கல்யாணத்துல நடத்த போறீங்க போலையா? ஐயோ பத்மா அக்கா, அது எனக்கே தெரியாது. நான் ஆரோ மாப்பிள்ளை என்றிருந்தேன். பிறகுதான் தெரியும் மயூரன் தான் தங்களை வீட்டு எல்லாம் சொல்லி இந்த வேலை செய்திருக்கிறார். இன்னும் கல்யாணத்துக்கு நாள் வைக்கல, வருஷம் பிறந்த அப்புறம் பார்க்கணும். மயூரி, ஹாப்பியா இரு. ஏதாவது கல்யாணத்துல டவுட் இருந்தா, சமையல்ல டவுட் இருந்தா, வாழ்க்கை முறையில டவுட் இருந்தா இந்த கலக்கல் கண்ணாடி கண்மணிய கேளு. ஓமோ, இவளை கேட்டா நல்லா விளங்கிடும். நல்ல வக்கனையாத்தான் இருக்கும். எக்கா சும்மா இருங்கக்கா, எப்போ பார்த்தாலும் என்ன நக்கல் அடிக்கிறேன்னா எல்லாரும் வந்துடுவீங்க. சரி, நேரம் போகுது. கண்ணா ஸ்கூலால் வர போகிறார். சமைக்க மாட்டேன், அவரே வந்து ஏதாவது சமைச்சு சாப்பிட்ருவார். நான் போயிட்டு வரேன். நான் வந்து சாதிக்கிறத பற்றி அவரோட கதைக்கோணும். போயிட்டு வரேன். கவிதா அக்கா, அப்ப நீங்க போய் செய்த அந்த கோமலவள்ளி பியூட்டி பார்லர்லயே நான் இந்த கல்யாணத்துக்கு மேக்கப் செய்யட்டே? ஓ, நீ அங்க செய்யலாம். கச்சேரிக்கு முன்னுக்கு தான், காசும் நல்ல குறைவு. போய் பாரு இருக்கா. மயூரி, கல்யாணத்துக்கு நாள் வச்சாச்சு. சின்ன சின்ன சட்டிகளை போட்டு இருக்கிற ஒழுங்கா உடுப்புகளை போட்டுக்கொண்டு திரியன். பூமரண்டி மாதிரியே கதைப்பீங்க. கல்யாணம் ஆகட்டும், அதுக்கு பிறகு பார்ப்போம். வாங்க வெள்ள குடும்பியம் அம்மா, வாங்க. என்ற மகள் நதியா உங்களோட பேத்தி மிதிலாவை பற்றி தானே உப்பையும் சொல்லியாண்டி இருப்பாள். வாங்க பாட்டி, எங்க பந்து பேக்குகளை காணையில? மிதுலா கொண்டு வராள் புள்ள. என்னாலே இப்போ அதுகளை கூட தூக்க இல்லாம போயிட்டுது. என்ன செய்யறது? சும்மா இருக்காம இந்த சின்ன சின்ன வேலைகளை செய்யறதம்மா. பத்மா அக்கா, மயூரி, எனக்கும் தோட்டத்துல வேலைகள் இருக்கு. நானும் வீட்டுக்கு போயிட்டு வாரேன். வாங்கடி, நாமையும் போவோம். வீடுகள்ல நிறைய வேலை கிடக்கு. வாங்க வாங்க. கவிதா அக்கா, இதே பத்மா அக்கா தவண்டண்டு போறா. அது தொடர்ந்து இருந்தா அவாக்கு இந்த காலுக்குள்ள விரைச்சிடும். தவண்டு போய் தான் எழும்பி போவா. சின்ன பால், பெரிய பால், குட்டி பால், வட்ட பால். மிதிலாக்கா, நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். உங்களோட குரல் கேட்டோன்னு ஓடி வந்துட்டேன். சர்வீன் குட்டி, ஓடியாங்க. யார் இன்னொரு குட்டி பையனை கூட்டி கொண்டு வந்திருக்கீங்க? அவன் யாரு? அவன் பேர் சஜீவ். நாங்க 2 பேரும் அண்ணாவும் தம்பியும். அப்படியா? அப்ப அன்னைக்கு சொன்னீங்க நீங்க ஒரு ஆள் தான், நான் தனியே இருக்கிறேன். சஜீவ் தம்பிக்கு எந்த போல் வேணும்? அது அன்னைக்கு நான் சொன்ன தனியே இருக்கிறேன். எங்கட அப்பாவும் இவனும் என்ன விட்டுட்டு டவுனுக்கு போயிட்டினோம். அதுதான் சொன்னேன் நான். எனக்கு வெள்ளையும் கருப்பும் விழுந்த பால் தான் வேணும்.
சரி சரி, ரெண்டு பேரும் கிட்ட நின்று விளையாடுங்க. சரியா, குழப்படி செய்யக்கூடாது ரெண்டு பேரும். சரி அக்கா. சஜீவ், எனக்கு பால தட்டி விடு. ஐயோ, கொஞ்ச நேரம் பார்க்காம விட்டக்கான். ரெண்டு பேரும் கடலுக்கு கிட்ட வந்து நின்று விளையாட்டு. அப்பா அவரை விட்டு சொல்லி கொடுப்ப, நல்லா அடி வேண்டுங்க. அம்மா. ரெண்டு பேரும் முதல் வீட்டுக்கு வாங்க. பிள்ளை பேசாத பிள்ளை, அதுகள் வாட்டில் தள்ளி நின்று தான் விளையாடுதுகள். பேத்தியும் பார்த்து கொள்ளுறாள். நீ பேசாத பிள்ளை, அதில் விளையாடட்டும். இவி ரெண்டு பேரும் சரியான குழப்படி. கடலண்டைக்குள்ள பயம்தானே, அதுதான் நான் பயந்து ஓடி வந்தது. ஓம் பிள்ளை, சின்ன பிள்ளையெல்லாம் கவனமாக தான் இருக்கணும். ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ இந்த காலத்தில் கவனமாக தான் பார்க்கணும். நான் பின்னிரம் வீட்டை போகக்குள்ள அதில் ரெண்டு பேரையும் கொண்டு வந்து விட்டு விடுறேன்டா சாத்தி. நீ போ அம்மா. பாட்டியை தொந்தரவு பண்ணாம ரெண்டு பேரும் விளையாடிட்டு கவனமா விட்டு வரணும். அம்மா பாய்.